கதிர்வெடித்து புலவு விழ கடல் கொதித்து சூடைச்சிவிட முதுமிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே உம்மையும் அவையோரையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தமிழ் அரசியல் மற்றும் செயல்பாட்டின் மீதான சமூக வலைதளங்களின் தாக்கம் என்ற தலைப்பை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். சமூக வலைதளம் என்பது இன்றைய இளைஞர்களின் மத்தியில் அரசியல் சிந்தனைகளை வேகப்படுத்துகிறது, விவேகப்படுத்துகிறது என்று நான் கூறுகின்றேன். படிக்காத மக்களும் பயன்படுத்தும் ஒரு தளம் சமூக வலைதளம். நம்மை போன்ற இளம் அரசியல்வாதிகளின் சிந்தனைகளையும் விவாதங்களையும் பதிவிடுவதற்கு ஒரு சரியான மேடை அமைத்துக் கொடுப்பது சமூக வலைதளமாகும். வாக்குரிமையின் முக்கியத்துவத்தையும் வாக்காளர்களின் ஆதரவையும் பெறுவதற்கு ஒரு முக்கிய கருவியாக இன்று சமூக வலைதளம் அமைகின்றது. அரசியல் என்றால் என்ன, ஒரு நல்ல அரசியல் தலைவனின் கொள்கையும் கோட்பாடும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை இன்றைய சமூக வலைதளம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது.